வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சில நபர்களை நாம் சந்திக்கும் போது அவர்களின் புறத்தோற்றம் சமூக வரையறைக்குள்ள அழகாக இல்லைனாலும் ஒருவித ஈர்ப்பு சக்தி அவர்களை சூழ்ந்திருப்பதை நம்ம உணர்றோம். இந்த ஈர்ப்பு வெளிப்புற அழகால் உருவாகிறது அல்ல, மாறாக அவர்களின் உள்ளார்ந்த குணங்களால் ஏற்படுறது. நாமும் சில உளவியல் உத்திகளை கடைபிடிக்கிறது மூலமாக மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய நபராக மாறலாம். உங்ககிட்ட இருக்கிற குறைகளை அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும். உங்கள் குறைகளை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வது உங்கள் தன்னம்பிக்கையை காட்டும். குறைகள் இல்லாத மனிதன் இல்லை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நீங்கள் உணர்த்தணும். இது மற்றவர்களுடன் உணர்ச்சி ரீதியான தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த வேன் கூட சொல்லலாம். உங்கள் குறைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை காட்டும். இது ஒரு வசீகரமான குணமாக மற்றவங்களுக்கு தெரியும். கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு, இந்த வசீகரத்தோட திறவுகோல்னு கூட சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நன்றியோடு இருக்கிறத நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இது ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம்னு கூட சொல்கிறாங்க. இது மற்றவங்க கூட நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ண உதவும். உண்மையான நன்றி உணர்வு மகிழ்ச்சி அள்ளித்தரும். அந்த மகிழ்ச்சி நம்மை மேலும் மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும். நன்றி உணர்வுடன் இருக்கும் ஒருவரை நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேர்மறை அதிர்வை நீங்கள் உணர்ந்து அவங்கள மறக்கவே மாட்டீங்க. அமைதி மன வலிமையின் அடையாளம்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அமைதியாக இருக்கிறது நம்ம மனதைரியத்தை காட்டும். இது பெரும்பாலான மக்களிடம் இல்லாத ஒரு அரிதான குணம். கடினமான சூழ்நிலையிலும் சரி, அமைதியாக இருக்கிறது உங்கள் மன வலிமையையும் உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சியையும் காட்டும். இது மற்றவங்க கிட்ட உங்களால் ஈர்க்க செய்து உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க தூண்டுகிறது. கண் தொடர்பு, அது நேர்மையின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். கண்கள் மனதின் ஜன்னல்கள் என்று சொல்வது உண்டு. ஒருவர் பேசுவதை விட அவர்களின் கண்களை நம்புவது மனிதனுடைய இயல்பு. பேசும்போது நேருக்கு நேர் கண் தொடர்பு கொள்வது உங்களுடைய நேர்மையையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையையும் காட்டும். இது உங்கள் நம்பகமான மற்றும் கவர்ச்சிகரமான நபராக மாற்றுகிறது. இந்த உளவியல் குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் உள்ளார்ந்த அழகை மேம்படுத்தி மற்றவர்களை கவரும் ஒரு வசீகரமான நபராக நீங்களும் மாறலாம். இந்த சைக்காலஜிக்கல் டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பாசிட்டிவ் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.